ப்ரெஸ் மீட்ல இன்னைக்கு அந்த அந்த திரைப்படத்தில முதலீடு செய்திருக்கிறான்னு சொன்னாங்க. ஒரே ஒரு விஷயம் அவர் லீக் பண்ணது, மங்கை என்ற திரைப்படம் இப்போ ரிலீஸ்க்கு ரெடியா இருக்குதுல்ல. மங்கை என்ற திரைப்படம் முழுக்க முழுக்க போதை பணத்தில் தயாரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. அப்ப மீதி 3 பணம் என்ன மூட்டை தூக்கி சம்பாதிச்சாரா? 2010லேருந்தே போதை மருந்து கடத்தின்னு இருக்கிறான். எல்லா படமும் அதில தான் எடுத்திருப்பாங்க. இது லியோ ஒரு முத்தலிஃபுக்கு தெரியும். எந்த தயாரிப்பு நிறுவனமாவது ஒரே நேரத்தில 4 படம் ஒண்ணா எடுக்க முடியுமா? சன் பிக்சர்ஸ் இன்னைக்கு நம்பர் 1 அவங்க தான் சொன்னீங்க. அவங்களே ஒன்று முடிச்சு தான் ஆக்சுவலாக ஒன்று நடக்கும், ஒன்று வந்து பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும். தட் இஸ் டிஃப்ரெண்ட் மேன். முடிச்சிட்டு 4 படமும் ஒண்ணா ஸ்டார்ட் பண்ணி 4 படமும் ஒண்ணா இப்போ 4 படமும் ரிலீஸ்க்கு இருக்குல்ல. இந்த இறைவன் மிகப்பெரியவன், இந்திரா, மங்கை, மாயவலை ஆ? மாயவலை மாயவலை. இது எல்லாம் ஒண்ணா ரிலீஸ்க்கு இருக்குல்ல. இது வெளியில தெரியாத விஷயம். ஏற்கனவே பல படங்களுக்கு பண்ணி ரிலீஸ் ஆகாத படங்களும் நிறைய இருக்கு. இப்போ உதயநிதி அடுத்து அவரது மனைவி இயக்கும் திரைப்படத்துக்கு சாதிக்கு தான் தயாரிப்பாளர் என்று இப்படி தான் உள்ள போறாங்க.